இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் த ஒயிட் எலிஃபென்ட் அப்படின்ற சம்மரி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் பர்டிகுலர் அந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஒரு அற்புதமான ஒரு ஒயிட் எலிஃபென்ட், ஒரு வெள்ளை கலர் யானை வந்து இமயமலையோட அடிவாரத்தில் பக்கத்தில் வசிச்சுட்டு வந்துச்சான். இந்த யானை வந்து இந்த சுமார் 80,000 ஒரு 80,000 யானையோட ராஜாவாக வந்து இருந்துச்சு. பார்க்குறது ரொம்ப அழகாக பெருசாக ஜெயஜெயட்டிக்காக வந்து இருக்கும். ஆனால் இதோட ஒரு சோகம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த யானையோட அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க. அண்ட் அந்த அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரியாதான். ஸோ அந்த அம்மாவை பார்க்கக்கூடிய ஃபுல் பொறுப்பு இந்த யானை கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரு சோகம் மட்டும்தான். மற்றபடி ரொம்ப வீரத்துலையும் சரி குணத்துலையும் சரி ராஜா அப்படிங்கும்போது சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு 80,000 யானைகளுக்கு ராஜா அப்படின்ற மாதிரி இந்த யானையை வந்து சொல்லலாம். டெய்லி இந்த யானை என்ன பண்ணுமா, காட்டு பழங்களை பறிக்கிறதுக்கு நிறைய காடுகளுக்கெல்லாம் போகுமா. சரியா, ஓகே, அங்கேயே ஸ்டே பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வரும். பறித்து அதை வந்து டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையுமே அதோட அம்மாக்காகவும் இந்த யானைகளை ஃபாலோ பண்ணுறது இல்லையா ஃபாலோவர்ஸ், ஸோ இவங்களுக்காகவும் அனுப்பி வைப்பாங்களாம். இந்த யானை வந்து அமுச்சு வச்சிருமா. ஸோ ஆனால் இந்த பொல்லாத மற்ற யானைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த யானைகளை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வயதான அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு பழங்களுமே கொடுக்காம இந்த யானையை அனுப்பி வைக்கிற எல்லா பழங்களையும் எல்லா யானைகளும் சாப்பிட்ருமா. மற்ற யானைகள் எல்லாமே சாப்பிட்ருமா. ஒரு நாள் வந்து இந்த வெள்ளை யானை வந்து வீடு திரும்பும்போது அது அம்மாவை பார்க்கும் இல்லையா, பார்த்து நல்லாலாம் விசாரிச்சு, நான் டெய்லி உங்களுக்காக இப்படி பழம் கொடுத்து அனுப்புவேனே, நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரிலாம் கேட்குமா. ஆனால் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு எந்த ஒரு பழமே யாரும் கொடுக்குறதே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களாம். இப்போதான் இந்த யானைக்கு வந்து தெரிய வருது, இப்படி நம்ம பின்னாடி ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கே அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் என்ன பண்ணிடுது அப்படின்னா, இந்த ஒரு சுயநல மந்தையில் நம்ம இருக்கக்கூடாது, உடனடியாக நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு வெளியேறணும் அப்படின்ட்டு அந்த வெள்ளைக்கிளை யானை நினச்சிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நைட் என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற யானைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வெள்ளை யானை வந்து அதோட அம்மாவை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை, அந்த மலை பேரை வந்து கொண்டோரானா மலை அப்படின்னு, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேவ் மாதிரி ஒன்று இருக்குது. சரியா, அந்த குகைக்குள்ளே வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுது. அந்த கேவ் பக்கத்தில், அந்த குகை பக்கத்தில் ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே வந்து கீழே அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே அருவிலாம் இருக்கும் இல்லையா, அது கீழே வந்து தண்ணியில் வந்து இந்த லோட்டஸ் தாமரை மலர்கள் வந்து நிறையா பூத்து இருந்துச்சு. அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல தான் இந்த வெள்ளைக்கலை யானையும் அதோட அம்மாவும் வந்து வசிச்சுட்டு இருந்துருச்சு. ரொம்ப நாளாக தனியாகவே வந்து வாழ்ந்து வந்தாங்களாம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா அந்த சுயநலமான கூட்டத்துக்கு மத்தியில் இருந்ததை விட இப்போ இவங்க 2 பேரும் தனியாக வாழ்றது ஒரு சந்தோஷத்தை வந்து இந்த ஏனை குடும்பத்துக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாட்கள் நகர்ந்தோடுது. அப்போ ஒரு நாள் ஒரு டிராவலர், ஒரு பயணி வந்து ஒரு வழி மாறி அந்த பனாரஸ் அப்படின்ற ஒரு இடம், பனாரஸ் அப்படிங்கும்போது இப்போ வந்து வாரணாசி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. சரியா, ஸோ அந்த ஒரு ஏரியாவுக்கு கடந்து வரும்போது தெரியாதனமாக இந்த காட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. ஸோ அது ஒரு புரியாத இடமா இருக்குது. அவர் பார்க்கக்கூடிய சூழல், அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு இடம் பார்த்தா யாருக்குனாலும் ஒரு பயம் வரும் இல்லையா, நம்ம வழி தடுமாறிட்டோமே அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல பயந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வெள்ளைக்கலை யானை வந்து அவர் தண்ணிக்குள்ள வந்து இருக்குது. ஸோ என்னடா ஒரு யாரும் அழுகிற சத்தம் கேட்குதே அப்படின்ட்டுன்னு அந்த நீரை விட்டு அது வெளியே வந்து பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோ ஒரு ஜெயஜாண்டிக்கான ஒரு மிருகம் நம்மளை துரத்துது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஓடுறதுக்கு தான் நினைப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பையனையும் ஓடுறதுக்கு வந்து நினைக்கிறாங்க, பயந்து ஓடுறாங்க. அப்போது இந்த யானை என்ன பண்ணுதுன்னா இவரை துரத்திட்டே வந்து போகுதான். நடந்து போனாவே இது ஓடின மாதிரி தான் தெரியும் இல்லையா. ஸோ நடந்து போகுது. இங்கே பாருங்கள், நில்லுங்க, என்னை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை வந்து துன்புறுத்த மாட்டேன், எந்த விதத்துலேயும் நான் உங்களை வந்து தீங்கு விளைவிக்க மாட்டேன், ஸோ நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் இங்கே வந்து அழுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போது அந்த மனிதர் வந்து நிப்பாட்டி திரும்பி சொல்கிறாங்க அந்த வெள்ளை யானைக்கிட்ட, நான் வந்து 7 நாளாக இந்த காட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்கேன், நானும் என்னோட சக பயணியும் வந்து வந்தோம், பட் நான் அவரை வந்து மிஸ் பண்ணிட்டேன், இந்த காட்டிலே வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன், இந்த காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு எப்படி தெரியல, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்களாம். உடனே இந்த வெள்ளை யானை என்ன சொல்லுது அப்படின்னா, சரி அழாதீங்க, அழுக நிப்பாட்டுங்க, எனக்கு வந்து இந்த காடுகளை பற்றி நல்லாவே தெரியும், இந்த காட்டிலேருந்து எப்படி வெளியே போகணும் அப்படின்றத தெரியும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, உங்களை நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளை யானை வந்து அந்த பயணிக்கு வந்து உதவ வந்து ஆரம்பிக்குது. நம்ம யானையில ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா. ஸோ அதோட உடம்பை வந்து தாழ்த்திட்டு அந்த ஹியூமன் வந்து தன்னோட முதுகில் ஏற்றுற மாதிரி தன்னோட துண்டி கையை வந்து நீட்டுது. ஸோ அந்த மனிதரும் முதுகில் ஏறி உட்காந்துறாங்க. ஃபைனலாக அந்த காட்டை விட்டு இந்த யானை வந்து வெளியே வந்து அமுச்சிடுது இவரை. ஸோ இவர் வந்து அந்த ஊருக்குள்ளே போகிறாரு. அப்போது வந்து இந்த பனாரஸ் அந்த வழியில தான் வந்து போயிட்டு இருக்கு, அந்த ஊர் வழியை தான் போகிறாங்க. அப்போது இவருக்கு ஒரு செய்தி வந்து கிடைக்குது. என்ன அப்படின்னா, அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா
பிரம்மதத்தா அப்படின்ற ஒரு ராஜா. ஸோ இவர் வந்து ஒரு ராயல் ஒரு எலிஃபெண்ட்டை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. இப்போ யாரோ ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி ஒரு எலிஃபெண்ட் வந்து ராஜா வந்து பயணம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிட்டான எலிஃபெண்ட்டை பார்த்தாலோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ நீங்கள் தாராளமாக முன் வரலாம், முன் வந்து ராஜா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. அண்ட் அவங்களுக்கு வந்து ரிவார்டும் வந்து கொடுக்கப்படும் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த ட்ராவலருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, எப்படியாவது இந்த ரிவார்டை நம்ம வாங்கினோம் அப்படின்ட்டு. ஏன்னா வழியில தான் இந்த வெள்ளை யானையோட தன்மை குணம் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்தார் இல்லையா. கண்டிப்பா ராஜா சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த யானை இருக்கும் அப்படின்ட்டுன்னு இவர் நேராக ராஜா கிட்டே போயிடுறாங்க. ராஜா கிட்ட போயிட்டு ராஜா ஓகே ஐயோ மெஜஸ்டி, இப்போ நான் வந்து அந்த ஹிமாலயன் மவுண்டனோட அந்த அடிவாரத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கேன். அங்க வந்து மவுண்ட் கொண்டரோனா அப்படின்ற ஒரு மலைப்பகுதி இருக்குது, அங்கேருந்து தான் வரேன். அங்கே வந்து ஒரு வெள்ளை கலர் யானை ஒன்று வந்து நான் பார்த்தேன். ரொம்ப ரேரான ஒரு பீஸ்ட், ரொம்ப ரேரான ஒரு மிருகம் இது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யானை ரொம்ப ஃபிட்டாக இருக்கும், அதோட தன்மை குணம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி போகணும், அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்ற வழியும் எனக்கு வந்து தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெயினர்ஸ் சில பேர் என் கூட அமுச்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அனிமலை வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யானைக்கும் இவ்வளோ இது சொல்கிறாங்களே இவங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இவங்களோட அந்த சோல்ஜர்ஸ் ட்ரூப்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, ட்ரெயினர்ஸ் ட்ரூப்ஸ் இது எல்லாமே இந்த ட்ராவலர் கூட வந்து ராஜா வந்து அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பயணம் அப்படின்றது காலையில் போயிட்டு மத்தியானம் ஆகிறது அப்படின்றதுலாம் கிடையாது, அப்போலாம் நடைபாதையில் தான் போகணும் இல்லையா. ஸோ பல நாட்கள் எடுத்துக்குது. போகிற வழியெல்லாம் எதெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபர்டைல் வேலையெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்க. கடைசியாக அங்கே போகக்கூடிய அந்த மலை பிரதேசம், அந்த மலை என்னன்னா கண்டோரோனா மலை இருக்கு இல்லையா, ஸோ அது பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ அங்கே நீர்வீழ்ச்சிக்கு கீழே வந்து அந்த வெள்ளை கலர் யானை என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டெண்டர் லோட்டஸ் ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான லோட்டஸோட ரூட் மாதிரி. இது வந்து லோட்டஸ் பிளான்ட்டோட ஒரு வெஜிடேபிள்னு சொல்லலாம். இது எதுக்காக அது வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து பார்வை இல்லை இல்லையா அவங்களோட அம்மாவுக்கு. ஸோ அந்த அம்மாக்காக சாப்பாடுக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து அதை பறிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம யானை வந்து புத்திசாலி இல்லையா. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் வந்து உணர்ந்தது, இந்த இடத்துல வந்து ஹியூமன்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது, மனிதர்கள் வந்து நடமாட்டம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுது. ஸோ திரும்பி பார்க்கும்போது நம்மளோட ட்ராவலர் அந்த பயணி வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத இந்த யானை பார்த்துருது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த யானைக்கு தெரியும், ரொம்ப புத்திசாலியான ஒரு யானை தான் நம்ம யானை சரியா. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ மனசில் நினைச்சிட்டு தான் கண்டிப்பாக இந்த ஒரு நன்றி இல்லாத நபர் தான், ஏன்னா இவனை தான் நம்ம யானை வந்து வெளியே கொண்டு போய் விட்டுச்சு இல்லையா. ஸோ இந்த நன்றி இல்லாத நபர் தான் ராஜா கிட்ட போயிட்டு மனிதர்களை வந்து இங்கே வழி நடத்தி கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இது ஆல்ரெடி கணக்கு வந்து போட்டு வச்சிருந்தான். ஸோ இருந்தாலுமே இது தன்னைத்தானே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு பிலீவ் பண்ணுது. ஏன்னா ஆமாம், ஒரு 80,000 யானைகளை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருந்துருக்கு நம்மளோட ஒயிட் எலிஃபென்ட் இல்லையா. ஸோ நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு தெரியும். அண்ட் 1000 யானைகளை வந்து நான் வந்து நல்லா சண்டை போட்டு போராடுவேன். இருந்தாலும் மனிதர்கள் வந்து திசை திருப்புறது அப்படிங்கிறது இதோட கொஞ்சம் ஒரு ஈஸியான விஷயம் தான். ஆனால் அவங்களை காயப்படுத்துறதுக்கு நான் வந்து விரும்பலை அப்படின்ற மாதிரி யானை மனசுக்குள்ள நினைக்குது. ஏன்னா நம்ம யானை வந்து ரொம்ப நல்ல மனிதர் இல்லையா. ஸோ நல்ல விலங்கு, ஒரு நல்ல ஒரு ஹார்ட். ஓகே, ஸோ காயப்படுத்த விரும்பலை. சரி, நான் அவங்களோட போகிறதுக்கு வந்து சம்மதிக்கிறேன். நான் நேராக நம்ம ராஜா கிட்டேயே போயிட்டு நான் அங்கே போய் வந்து முறையிடுறேன், என்னோட அம்மாவெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக அவர் விடுவிடுச்சுவாரு அப்படின்ற மாதிரி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம யானை வந்து வந்துடுது. இந்த சோல்ஜர்ஸ் ட்ரூப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த யானையை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் எந்த ஒரு அத்துமீறலும் பண்ணாமல் யானை வந்து அழகாக கீழே குனிஞ்சு என்ன வந்து கூட்டிகிட்டு போங்க ஒரு அலோவ் பண்ணுற மாதிரி இந்த யானை வந்து சம்மதிக்குதான். இந்த பக்கம் யானையை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லையா, அம்மா வந்து இந்த பக்கம் கண்ணு தெரியாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ வெயிட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, தன்னோட மகன் வரல அப்படின்ற சோகத்தில் நம்மளோட இந்த தாய் எலிஃபெண்ட் வந்து ரொம்ப சோகமாகவே இருக்குது. அப்போது ஒரு சில நியூஸஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து சேருது. ஏன்னா பக்கம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசும் இல்லையா, அதாவது பேசும் இல்லையா, அது ஒரு நியூஸ் அப்படி காத்து வாக்கில் வருதுன்னு வைங்களேன். ஸோ ஓகேவா. ஸோ வந்து சேர்த்து இந்த மாதிரி ராஜாவோட ஆட்கள் வந்து இவங்களோட மகனை எடுத்துகிட்டு போயிட்டதாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கேள்விப்படுறாங்க. இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு எழலாம், இவங்க தனியாக தானே இருக்காங்க எப்படி அப்படிங்கிற மாதிரினா அங்கே இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி பறவை அப்படி இப்படிலாம் பேசுவீங்க, யானையே பேசும்போது அந்த இதெல்லாம் பேசும் இல்லையா. ஸோ அதனால தான் அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது அவங்க அம்மாவுக்கு இன்னும் சோகமாயிடுது. ஐயோ தான் பையனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. தான் பையன் ரொம்ப நல்லவனாச்சே,
இப்போ அவன் போயிட்டானா என்ன யார் டேக் கேர் பண்ணிப்பா, என் பையன் எப்படி இருக்கானோ தெரியல. ஒருவேளை அந்த ராஜா வந்து அவங்களோட ரைடுக்கு வந்து அந்த பேட்டிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா, போருக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா, இன்கேஸ் என்னோட பையன் வந்து செத்து போயிட்டானா திரும்பி நான் அவனை எப்படி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் அந்த குகையோட வாசல் முன்னாடி உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் அவங்களோட சன் போனதை நினச்சி. ஸோ இப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தா அந்த யானையை வந்து பனாரஸ் அந்த நகரத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த ஹோல் சிட்டி ஃபுல்லாகவே இந்த ஒரு ராயல் எலிஃபேண்ட்டை வரவேற்கிறது தயாராக இருக்காங்க. ஏன்னா இதுதான் ராஜா வாகனம் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால் டெக்கரேட் பண்ணி சூப்பராக அந்த ராயல் எலிஃபெண்ட் எல்லாமே வந்து வரவேற்கிறாங்க. அண்ட் இந்த எலிஃபெண்ட் நிற்க வைக்கிறக்கூட இடம் கூட எப்படி இருக்குது அப்படின்னா, பின்னாடி ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அந்த ஃப்ராக்ரன்ஸான வாசமுள்ள மலர்களை எல்லாமே அந்த தூள்லாம் கெட்டி டெக்கரேட் பண்ணி அந்த யானையை வச்சாச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் அந்த யானைக்கு ட்ரைனிங்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பார்ப்பாங்க இல்லையா, அங்கே பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே விதவிதமான அரசு வகை சாப்பாடு எல்லாமே கையில் கொடுத்து மீன்ஸ் தட்டில் எல்லாமே வச்சு யானைக்கு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட அப்படின்ற மாதிரி டேபிள் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் யானை சாப்பிடுமா, சாப்பிடாது, ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிங் கிட்ட ஓடி போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் நிறைய வச்சோம், என்ன பண்ணியுமே அந்த யானை வந்து சாப்பிட மாட்டேங்குது, இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக யானை வந்து ஒரு நாள் இழந்துரும். ஏன்னா இது வந்து பைனாவே அப்படின்னா அது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சோகமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ சோகத்தினால தான் சாப்பிடாம இருக்குது, கண்டிப்பாக செத்து போயிடும், நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ட்ரெயினர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம ராஜா வந்து சோகமாயிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக நம்மளோட எலிஃபெண்ட் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ இவர் கையாலேயே அந்த ஃபுட் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு ராயல் டேபிளில் ரிச் லுக்காக எல்லா சாப்பாடுமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டுமே அந்த யானை வந்து சோகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ராஜா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீ வந்து ராஜாக்கு சேவை பண்ண போற அப்படின்ட்டுன்னு இந்த நாட்டோட ராஜாக்கு சேவை பண்ண போற அப்படின்ட்டு உனக்கு ஹாப்பி இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த எலிஃபெண்ட் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுது ராஜாவை அப்போ தான் திரும்பி பார்த்து, இந்த மாதிரி நான் என்னோட அம்மாவை வந்து பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அம்மா இருக்கா உனக்கு, உன்னோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, என்னோட அம்மா வந்து அந்த மலைப்பகுதியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, அவங்க இப்போ தனியாக வேற இருக்காங்க, அவங்களுக்கு யாராவது சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா அவங்களால வந்து சாப்பிட முடியாது, யாராவது ஒருத்தவங்க டேக் கேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கூடவே இருக்கணும், அப்படி யாருமே இல்லாமல் தனியாக இருந்தாங்கன்னா சாப்பாடு இல்லாமல் டேக் கேர் பண்ணுற ஆள் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கதைகள்லாம் கேட்ட பிறகு நம்ம ராஜாவுக்கு ரொம்ப மனசு டச் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த யானையோட கன்சர்ன் பார்த்து, ஏன்னா இங்கே ராஜ வகை சாப்பாடு எல்லாமே இருக்குது, அவ்வளோ ராயலாக எல்லாருமே மரியாதையாக அந்த யானை நடத்துகிறாங்க, அப்படி இருந்தாலுமே தன்னோட அம்மா கண்ணு தெரியல, டேக் கேர் பண்ணக்க ஆள் இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்ட்டுன்னு, சரி நீ கவலைப்படாத, நான் உன்னை விடுவிச்சிடுறேன், நான் உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் அப்படின்ட்டுன்னு ராஜா வந்து எலிஃபெண்ட் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுறாங்களாம். இந்த யானையும் சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட வந்து போயிடுச்சான். ஸோ ஒரு வழியா அந்த மலைக்கிட்ட வந்துடுது. ஸோ உள்ள கேவ்ல என்டர் ஆகும்போதே இந்த அம்மா வந்து சோகமா படுத்திருக்கு, அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, சோகமா படுத்திருக்கு. ஸோ இந்த யானை பார்த்துட்டு ரொம்ப ஓவர் ஹாப்பி ஆகுது நம்மளோட ஒயிட் எலிஃபெண்ட். ஏன்னா இத்தனை நாள் கழிச்சுமே அவங்க அம்மா வந்து உயிரோட இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நினைப்பு இருக்கு. ஏன்னா பயந்து பயந்து வந்திருக்கோம், ஐயோ அம்மா இறந்து போயிட்டாங்களோ, சாப்பிடாம எதுவும் பண்ணாம நம்மளை பார்க்காம நினைச்சு வந்திருக்கோம். ஸோ உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு ஒயிட் எலிஃபெண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பி ஆயிடுது. என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா, தண்ணியில வந்து அதோட துண்டிக்கையை வச்சுட்டு ஃபுல் வாட்டரை உறிஞ்சிட்டு அவங்க அம்மா மேல வந்து அப்படியே மழை சாரல் மாதிரி தெரிக்குதான். அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, ஸோ பையன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது இல்லாம, ஐயோ மழை பெய்யுது போல, இந்த சீசன்ல போய் மழை, இது வந்து ரெய்னி சீசனா, எனக்கு அது கூட தெரியல, என் பையன் பக்கத்துல இருந்தா என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருப்பானே அப்படின்ட்டு கூட கொஞ்சம் வந்து எங்க அம்மா வந்து சோகமாகறாங்களாம். ஸோ இந்த எலிஃபெண்ட்டும் பக்கத்தில் ஸ்லோவாக போய் க்ளோஸ் ஆகி அவங்க அம்மாவோட கால் முட்டி இருக்கு இல்லையா, அது தொடுதான். ஸோ தொட்டதுமே நம்மளோட அந்த அம்மா எலிஃபெண்ட்டுக்கு ரியலைஸ் ஆகிடுது அவள் பையன் தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹாப்பியாகி அப்படி இதெல்லாம் சும்மா ஒரு ஓகே ஒரு ஹார்ட் டச் ஃபீலிங் வந்து வந்துடுது. ஸோ நம்ம ஒயிட் எலிஃபெண்ட் பையன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எழுந்துருங்கம்மா, இனிமேல் சோகமாக இருக்கக்கூடிய தேவை கிடையாது, நான் உங்கள் பையன் உங்ககிட்டயே ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டுன்னு அங்கே நடந்த கதைகள் எல்லாமே சொல்கிறாங்க. ராஜா கிட்ட போய் சொன்னது, ராஜா மனம் இறங்கி என்னை வந்து அலோவ் பண்ணிட்டாரு, ஃப்ரீ பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே நம்மளோட அம்மா எலிஃபெண்ட் வந்து ராஜா வந்து நீ டூலி வாழணும், இந்த மாதிரி என் பையனை திருப்பி என்கிட்டயே கொடுத்துட்டாங்க, நல்ல ராஜா அப்படி இப்படின்னா நிறையா ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த எலிஃபெண்ட் அவங்க அம்மா இங்கே எல்லாருமே அந்த நீர்நிலையில் வந்து ஃபுல் லோட்டஸாக பூத்து குலுங்குது இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப நாள் வந்து தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் கழிச்சு அந்த யானைகள் எல்லாமே வந்து இறந்துடுது. ஒயிட் எலிஃபென்ட் எல்லாமே இறந்துடுது. ஸோ இறந்த பிறகு அந்த ஊர் ராஜா இருக்கார் இல்லையா, அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏரி பக்கத்துலேயே ஒரு கல் உருவத்தை, இந்த யானை மாதிரி ஒரு கல் உருவத்தை வந்து அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷத்துலேருந்து எல்லா வருஷமே இந்த யானைகளுக்கு உண்டான ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த யானையை வந்து ஹாண்டர் பண்ணுற விதமாக எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹம்பலான ஒரு அனிமலாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த அனிமலை வந்து ஹானர் பண்ணுற விதமாக வருஷம் வருஷம் அந்த யானை ஃபெஸ்டிவல், எலிஃபென்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொண்டாடுவாங்களாம். ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சுது. எவ்வளோ ஒரு நல்ல கதை இல்லை, ஷார்ட் ஸ்வீட் அண்ட் க்யூட்டாக வந்து முடிஞ்சுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷுவராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து சொன்ன விதம் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.